ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு குக் பண்ணும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ யூடியூப்பில் ஓடுற நமக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டால் நம்ம வந்து அதை வந்து கேட்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம மொபைலில் வந்து ஈஸியாக ஒரு சில செட்டிங்ஸ் மாற்றுறது மூலயமா நம்ம ஈவன் யூடியூப்பை வந்து சாங் ப்ளே பண்ணும்போது ஸ்க்ரீன் லாக் பண்ணால் கூட நம்ம அந்த சாங்ஸை கேட்கலாம். அது என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணுங்கிறத வாங்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் டைரெக்டாக வந்துடும் ஒரு சில மொபைலில். அப்படி இல்லைன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா க்ரோம்னு ஒன்று கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோமுங்கிற செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் இருக்கணும் யூஸ்வலாக. நம்ம வந்து அதை ஆன் பண்ணிக்கிங்க. அப்புறமா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரோமு உள்ள ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்கள் மொபைலில் க்ரோமுக்குள்ளே போங்க. க்ரோமுக்குள்ளே போயிட்டு youtube.comனு சொல்லிட்டு நீங்கள் லிங்க்கை அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் 3 டாட் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் ஆஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் வர மாதிரி இந்த ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணுறோம். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த சாங்கோட ஆடியோ வந்துடும். நாம் இப்போ அதை வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணும்போது மேலே வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது மேலே அந்த ஆடியோ பிளேயர் ஓப்பன் ஆகிடும். பார்த்திங்கன்னா க்ரோமில் ஓப்பன் பண்ண வீடியோவை கண்டிப்பாக நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு தான் மேலே ஓப்பன் பண்ண ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ண ஆடியோவை ப்ளே பண்ணணும். அப்போ தான் நமக்கு சாங்ஸ் கண்டினியூஸாக ப்ளே ஆகும். நண்பர்களே, மறக்காமல் வீடியோவை க்ரோமில் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் மேலே ஓப்பன் ஆனதை ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ண ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆன அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக சாங் ப்ளே ஆகும் நண்பர்களே. தேங்க்யூ.